பணிப்பெண்ணை சித்திரவதை செய்த விவகாரத்தில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க தற்போது காவல்துறையினர் பெங்களூரு விரைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுல். இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தற்போது அவர்கள் தரப்பில் சில விளக்கங்களுக்கு எடுக்கப்பட்டது. காவல்துறை இருந்தாலும் கைது முயற்சிக்கான காரணம் என்ன? வீட்டில் பணி செய்த இளம்பெண்ணை சித்திரவதை செய்ததாக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் மீது நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக கைது நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறை தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதே தலைமறைவாகிவிட்டார்கள் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில பெங்களூரில் அவர்கள் தலைமறைவாக இருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் தற்போது தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்திருக்கிறார்கள். மருமகளுடைய உறவினர்கள் பெங்களூரில் இருப்பதாகவும் அவர்கள் மூலம் பெங்களூரில் தலைமறைவாக இருக்கலாம் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில தற்போது தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்திருக்காங்க. விரைவில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் பேசும்போது அவருடைய தகவலாக உள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.